வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிக்கனோடு சிக்கன் மசாலா எப்படி செமையாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பைன் ட்ரீ ஷாப்பில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பைன் ட்ரீ ஷாப்பு வாங்க. இப்போ சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அளவு சொல்லிடுறேன். சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, 2 வரமிளகாய், மிளகு, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி 1 பிஞ்சு, இந்த குண்டு மிளகாய் 7, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும். இது லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் பாருங்கள், இந்தளவு ஊற்றிக்கோங்க. இந்தளவு பட்டை, கல்பாசி இந்தளவு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். இந்த குண்டு மிளகாய் போட்டுக்கலாம். இது இப்போ ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். 2 கிராம்பு போட்டிருக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டிக்கலாம். இப்படி தட்டி போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கிளவு தட்டிட்டா போதும். நம்ம இப்போ இதை போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே கிளறி விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டோன்னே தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிக்கலாம். இதோடையே ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவு அரைச்சிக்கிட்டால் போதும். இது இப்போ போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் உப்பு போடுறேன். இது இப்போ பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பர் சிக்கன்.